ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஜுன் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த எக்ஸாம்லேயும், ஓகேங்களா? சரி, இப்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக டீச் பண்ணுற மெத்தடில், ஓகேவா? எப்பயும் நோட்ஸ் எடுத்து போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை ஒரு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது பிடிச்சிருந்தால் இதுவே நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இப்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் மட்டும் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ கேட்கும்போதே புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லைன் பை லைன் நான் சொல்ல ஜஸ்ட் அதில் என்ன இருக்கோ அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், நமக்கு அது டைம் சேவ் ஆகும், ஓகேங்களா? சரி, வாங்க புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்துகிட்டு அதில் பேஜ் நம்பர் 204 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நம்ம எத்தனாவது லெசன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th யூனிட், ஓகேங்களா? ஸோ அதில் பேஜ் நம்பர் 204 அதை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? சரி, எடுத்துட்டிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நம்பர் 14.12 blood அப்படின்னு கொடுத்துருப்பாங்க டாபிக், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இந்த லெசனில் சொல்லப்போனால் எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு முக்கியம்தான், ஓகேங்களா? இதில் நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, பை ஹார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே, ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பேரா பாருங்கள். blood is the main circulatory medium அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதுதான் மெயினான சர்க்குலேட்டரி மீடியம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அது என்ன கலரில் இருக்கும், ரெட் கலர்ட் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ செகண்ட் பாருங்கள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் blood. ஓகே, இப்போ blood இருக்குது, bloodல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? இது செகண்ட் பேரால இருக்குது பாருங்கள், காம்பனன்ட்ஸ் ஆஃப் blood அப்படின்ற ஹெட்டிங் கீழே. blood consists of 2 main parts. ஓகே, ஸோ என்னென்ன இருக்கும் bloodல நமக்கே தெரியும், blood cells, RBC, WBC இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஃப்ளூயிட் பிளாஸ்மா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த blood cells இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த blood cellsம் பிளாஸ்மாவும் தான் எதில் இருக்கும் அப்படின்னா bloodல இருக்கும். ஓகே, இப்போது இந்த ரெண்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், பேஜ் நம்பர் 205 மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், பிளாஸ்மா அப்படிங்கிற ஹெட்டிங். ஓகே, பிளாஸ்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மாங்கிறது நம்ம bloodல 55% ஆக்கியூபை பண்ணுறது இந்த பிளாஸ்மா தான், ஓகேவா? ஸோ ரிமைனிங் 45% தான் நம்மளோட WBCs, RBCs எல்லாமே blood cells எல்லாம் 45%, பட் இந்த பிளாஸ்மா 55% ஆக்கியூபை பண்ணியிருக்கும், ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம blood plasma ஸ்லைட்லி ஆல்கலைன், ஓகேவா? ஸோ அதனோட pH எப்படி இருக்குங்க, pH greater than 7, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஸோ pH வேல்யூ greater than 7 இருக்கும். ஸோ அதனால் நம்ம blood plasma ஸ்லைட்லி ஆல்கலைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா plasma of blood is alkaline or acidic or என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா தெளிவாக இருக்கணும், ஆல்கலைன் தான் அப்படின்னு, ஓகேவா? இட் இஸ் ஸ்லைட்லி ஆல்கலைன். அதே மாதிரி இட்ஸ் நான் செல்லுலர் சப்ஸ்டன்ஸ். ஆமாம், பிளாஸ்மாவில் எந்த செல்ஸும் இருக்காது, ஓகேவா? ஸோ ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் தனியாக இருக்கும், பிளாஸ்மாவில் அப்படின்னு எந்த செல்ஸும் தனியாக கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதில் 55 இந்த பிளாஸ்மா 55% ஆக்கியூபை பண்ணிடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னென்னலாம் இருக்கும்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன இருக்கும், ப்ரோட்டீன்ஸு, குளுக்கோஸ், யூரியா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் தான், ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்சைம்ஸு, ஹார்மோன்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மாவில் இருக்கும், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் blood. நம்ம இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு லெசனும் கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னாலாம் கண்டிப்பாக இந்த லெசன்லாம் உங்களுக்கு எடுத்த உடனே ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டாபிக் மட்டும் கவர் பண்ணலாம். அந்த டாப்பிக்லேயே மறுபடியும் டெஸ்ட் வைக்கலாம், ஓகேவா? நீங்கள் லைவாக வைக்கலான்னு சொன்னாலும் லைவாக வைக்கலாம், இல்லை அப்படின்னா கொஷின்ஸ் மட்டும் கேட்டு வீடியோ போடுறேன், ஸோ நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஃபாஸ்ட்டாக போய் தெளிவு இல்லாமல் படிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸ்லோவாக போனாலும் தெளிவாக படிக்கணும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் blood. ஓகே, ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தாங்க, blood cells தான் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, blood cellஸில் 3 டைப்ஸ் இருக்குது, WBC, RBC,
பிளேட்லெட்ஸ் இல்லைங்களா. சரி, இதுக்கெல்லாம் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதர் நேம்ஸ் இருக்கும். ஆர்பிசி அப்படின்னா அதனோட இன்னொரு நேம் வந்து எரேத்ரோசைட். டபிள்யூபிசி அப்படின்னா அதனோட இன்னொரு நேம் வந்து லியூக்கோசைட். பிளேட்லெட்ஸ் அப்படின்னா அதனோட இன்னொரு நேம் வந்து த்ரோம்போசைட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகேங்களா. நல்ல என்ன சொல்கிறது, போன புக்கை விட இந்த புக்கில் வந்து நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது. பழைய புக்கை விட புது புக்கில் நிறையா கண்டென்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நல்லா தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஆனால் இந்த லெசன் வந்து நல்லா தெளிவாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி ஈஸி எந்த லெசனுமே கிடையாது. ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான். இன்னொரு லெசன் ரொம்ப முக்கியமான லெசன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதுவும் அப்படி தான். ஓகேங்களா. சரி, இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னு பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ பிளட்டுனா என்னென்னு பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு நம்மளோட மெயின் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதுதான் அதில் வந்து அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ ரெட் கலர் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது இன்னொரு பாயிண்ட்டுங்க. இது வந்து ஃப்ளூயிட், இட்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா. பிளட்டு வந்து டிஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதுவும் வந்து ஒரு டிஷ்யூ தான். ஓகேவா. இட்ஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். பட் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து லிக்விட் ஸ்டேட், அதாவது ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிளட் என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து பிளாஸ்மானா என்ன, ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். இப்போது இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸை பற்றி ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி. அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தோங்க, எரித்ரோசைட்ஸ். ஓகேங்களா. சரி, கவனிக்க முடியுதுங்களா? நல்லா கரெக்டாக லைன் பை லைன் கவனிக்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இந்த ஆர்பிசிக்கு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரி, இந்த ஆர்பிசி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஹியூமன் பாடியிலேயே மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்கிறது. ஓகேவா. அதனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, பிளட்டு வந்து ரெட் கலரில் இருக்குது. ஓகேவா. சரி, அதை பற்றி இன்னும் டீப்பாக பார்ப்போம். சரி, இதுதான் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் நிறையா இருக்க செல்ஸு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆர்பிசிஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, போன் மேரோ. ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்பிசிஸ் ஆர் ஃபார்ம்டு இன், இது இந்த கேள்வி வந்து 99% கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் பழைய புக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்பிசிஸ் வந்து தான் வந்து நம்ம பிளட்டுக்கு ஒரு ரெட் கலர் கொடுக்குது இல்லையா. எதனால் அந்த ரெட் கலர் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் வந்து நம்ம ஆர்பிசியில் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த பிக்மெண்ட்னால தான் நமக்கு ரெட் கலர் கிடைக்குது. ஓகேவா. அந்த பிக்மெண்ட்டோட பேர் வந்து ஹீமோக்ளோபின். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்பிசியில் வந்து நல்லா ஒரு ஃபுல்லி க்ரோன் ஒரு மெச்சூர் ஆர்பிசி இருக்கும் பார்த்தீங்களா. அதில் வந்து எந்த செல் ஆர்கனல்ஸும் இருக்காது, நியூக்ளியஸும் இருக்காது. ஓகேவா. இது ரொம்ப முக்கியம். ஆர்பிசியில் கம்பல்சரி நியூக்ளியஸ் இருக்காது. அதே மாதிரி எந்த செல் ஆர்கனல்ஸ், லைக் ஆர்கனல்ஸ்னால் என்னென்ன சொல்லலாம், ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பைகான்கேவ் இன் ஷேப் அண்ட் டிஸ்க் ஷேப்ட். ஓகேவா. கான்கேவ் கான்வெக்ஸ் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க இட்ஸ் பைகான்கேவ் இன் ஷேப். ஓகேவா. ஸோ இட்ஸ் பைகான்கேவ் இன் ஷேப் அண்ட் ஆல்சோ டிஸ்க் ஷேப்ட். ரைட். நெக்ஸ்ட் அதனோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 days. ஒரு ஆர்பிசி ஒரு ஹியூமன் பாடியில் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 120 days இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆர்பிசி இஸ் இன்வால்வ் இன் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூஸ். ரைட். நமக்கு ஆக்சிஜன் எங்கேருந்துங்க கிடைக்கிது, லங்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது இல்லையா. அங்கேருந்து கிடைக்கிற ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி டிஷ்யூஸ்க்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறது யார் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டராக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிசி தான். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்பிசி பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்பிசியில் வந்து எந்த ஒரு செல் ஆர்கனல்ஸுமே கிடையாது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது இல்லாததுனால ஆர்பிசியில் என்னென்னலாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ ரீசன் அந்த அசர்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கொஷின் வந்து இதுலேருந்து கேட்குறக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மமாலியன் ஆர்பிசி லேக் நியூக்ளியஸ். ஆமாம், நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இல்லாதங்காட்டி அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குன்னா பைகான்கேவ் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா. எதுக்காக, ஃபார் ஆக்சிஜன் பைண்டிங். ஆக்சிஜன் ரிசீவ் பண்ணணும் இல்லைங்களா, லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் ரிசீவ் பண்ணுது இல்லையா. அப்போ அந்த ஆக்சிஜன் வந்து மேலே போய் இப்படி படியும் இல்லையா. ஸோ அப்படியே மேலே போய் படியறதுக்கு என்ன இருக்கணுங்க, நிறையா சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும். ஸோ அது நியூக்ளியஸ் இல்லாதங்காட்டி அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து நிறையா கிடைக்கிது. ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவும் கிடையாது இல்லையா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால
அதாவது தான் ரிசீவ் பண்ண எல்லா ஆக்சிஜனையுமே கொஞ்சம் கூட தனக்குன்னு வச்சுக்காமல் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடும், டிஷ்யூஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஓகேவா? ஏன் இதில் என்ன பாயிண்ட் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மைட்டோகாண்ட்ரியா இல்லைனா இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருது, ஆர்பிசி வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் டிஷ்யூ கொடுத்துருது அப்படின்னு யோசிக்கணும். மைட்டோகாண்ட்ரியாவோட வேலையே என்னது, ஏடிபி சிந்தசிஸ் இல்லையா? ஸோ ஏடிபி சிந்தசிஸ்க்கு கண்டிப்பாக என்னங்க வேணும், கண்டிப்பாக ஆக்சிஜன் வேணும். ஓகேவா? ஸோ அந்த ஆக்சிஜன் மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா ஆக்சிஜன் தேவை இருக்காது. ஸோ எல்லா ஆக்சிஜனையுமே கொண்டு போய் டிஷ்யூஸ்க்கு கொடுத்துருது. இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்காது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லாததுனால ஆர்பிசி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஏதாவது டிவியில் ஆடில் கூட ஒரு சில ஆட்லலாம் பார்த்தீங்கன்னா கூட அது தெரியும். ஓகேவா? சின்னதாக ஒரு விதையாட்டம் இருக்கும். நம்ம பூச்செடியில் ஒரு விதை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆர்பிசி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் கேப்லரிஸ் வழியாக போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கேப்லரிஸ் எல்லாம் ரொம்ப ஃபைன், ரொம்ப நேரோவாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வழியெல்லாம் போனோம் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி ஃப்ளெக்சிபிள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, மறுபடியும் ஆர்பிசி மட்டும் ஒரு தடவை கிளான்ஸ் பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் தி மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ் இன் ஹியூமன் பாடி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்பிசி எங்கே ஃபார்ம் ஆகுது, போன் மேரோவில். அதுக்கப்புறம் ஆர்பிசி வந்து எதனால் ரெட் கலர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அதனோட பேர் ஹியூமோக்ளோபின், அது இருக்கிறதுனால தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெச்சூர்டு ஆர்பிசியில் வந்து என்ன இருக்காது, நியூக்ளியஸோ இல்லை மற்ற எந்த செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 120 days. அதே மாதிரி ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுது, ஆர்பிசி தான் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வந்து லங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரிசீவ் பண்ணி டிஷ்யூஸ்க்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்பிசியில் இந்த செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இல்லாததுனால என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் இல்லாததுனால அதோட ஷேப் பைகான்கேவாகவும் பைகான்கேவ் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜாஸ்தி இருக்குது ஆக்சிஜன்